இப்போ உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி கேட்க மாட்டாங்களா? சார் கிளைண்ட்டை பொறுத்தளவு வந்து நம்ம அவங்கள வந்து அவங்களோட கொரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க என்னோட ஏஜை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ தட் வந்து ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி டேக் ஒன் கிளைண்ட் அண்ட் டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் தெம். அப்ப அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலே செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் குயில்பாட் ஆர்டிகல் ரைட்டர் பத்தி பேசியிருக்கோம். ஆனா இப்ப வந்து ChatGPT மாதிரி கண்டென்ட் கிரியேட்டிங் AI டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா அதை நீங்க கை வச்சிருக்கீங்களா? அதை கொஞ்சம் கத்துக்கிட்டீங்களா? அதை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடனே லேர்ன் பண்ணிருக்கிற நிறைய விஷயங்கள். ChatGPT எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்குது. மேபி அது வந்து அன்அவேர்னஸா கூட இருக்கலாம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லேர்ன் பண்ணிட்டு ChatGPT வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணி நம்மள வந்து எவ்வளவுக்கு எஃபெக்டிவா எஃபிஷியன்ட்டா நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை எவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டு இருக்கோம்.